தேசிய பெருவிழாவினுடைய 3ஆம் தமிழ் அறிவர் மாநாட்டினுடைய 3ஆம் அமர்வில் சைவ சமயத்தில் பிரிவுகளும் முரண்களும் என்ற தலைப்பில் பேச நிற்கிறேன். மதங்களை புரிந்து கொள்ளும்போது நம்முடைய நாட்டில் மதங்களை புரிந்து கொள்வதென்றால் குடியேற்றக்காரர்கள் வருகைக்கு முன்பு மதங்கள் எப்படி விளங்கி கொள்ளப்பட்டன, குடியேற்றக்காரர்களினுடைய வருகைக்கு பின்பு மதங்கள் எப்படி புரிந்து கொள்ளப்பட்டன என்பதை பார்க்க வேண்டும் என்று கருதுகிறேன். காலனி ஆதிக்கத்திற்கு பிறகு எப்படி மதம் விளங்கி கொள்ளப்பட்டது, காலனி ஆதிக்கத்திற்கு முன்பு மதம் எவ்வாறு விளங்கி கொள்ளப்பட்டிருந்தது என்பதை கவனித்தால் இதனுடைய இயங்குமுறை தெளிவாக இருக்கும் என்று கருதுகிறேன். நமக்கு சில மதங்களை குறித்த சில அடிப்படை கருத்தியல்கள் கிடையாது. வெள்ளைக்காரன் வைப்பதை பார்த்து அவனுக்கு மதத்தை பற்றி ஒரு பார்வை இருந்தது. அவனுடைய மத பார்வை என்பது ஒரு மதம் என்றால் அதற்கு ஒரு கடவுள் இருப்பார், ஒரு கடவுள் தான் இருப்பார், ஒரு மதத்திற்கு ஒரு கடவுள் தான் இருப்பார், ஒரு புனித நூல் இருக்கும், அதற்கென்று வரையறுக்கப்பட்ட சில சடங்குகள் இருக்கும். அந்த சடங்குகளை தாண்டி செய்ய முடியாது, அந்த கடவுளை தாண்டி வேறு கடவுளை வணங்க முடியாது, அந்த புனித நூலை தாண்டி வேறொரு புனித நூலை கருத முடியாது என்கிற இந்த கருத்தியல் காலனி ஆதிக்கத்திற்கு பிறகு நம்மிடம் வந்து சேர்ந்த கருத்தியல். நமக்கு இங்கே இருந்த மதங்களில் அப்படியான நடைமுறைகள் இல்லை. இங்கே சடங்குகள் இல்லாத மதங்கள் இருந்தன, புனித நூல்களே இல்லாத மதங்கள் இருந்தன, கடவுளே இல்லாத மதங்களும் இருந்தன பௌத்தத்தை போல. ஆகையினால இதில் மூன்றுமே இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த வெள்ளைக்கார பார்வையை இங்கே உள்ளவர்கள் தழுவிக்கொண்ட போது இங்கே மதங்களை பார்க்கிற பார்வை மாறிவிட்டது. அப்போ அவன் சொன்னது மாதிரி நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்க தலைப்பட்டான். அவன் சொன்னது மாதிரியே நம்மளும் செஞ்சு வச்சுக்கணுமே. இதுதான் மதத்திற்கான பொது சட்டகம் என்றால் இந்த பொது சட்டகத்தின்படி நம்முடைய மதத்தையும் இந்த சட்டகத்திற்குள் அடைத்து கொண்டு விட வேண்டும் இல்லையா? அப்போதுதானே நம்முடைய மதம் இந்த புதிய காலத்திற்கு பிழைக்கும் என்று கருதினார்கள். பிறகு ஒரு தேசிய உருவாக்க கருத்தாக்கம் ஒன்று நிகழ்ந்தது. தேசிய உருவாக்க தேவை ஒன்று இருந்தது. வெள்ளைக்காரனை அவனுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கிற போக்கில் தேசியம் என்பது கட்டமைக்கப்பட்டது. இந்த தேசியத்தை எதனுடைய அடிப்படையில் கட்டமைப்பது? இந்த நாடு ஒற்றை மொழி பேசுகிற நாடில்லை, ஒற்றை தெய்வத்தை வணங்குகிற நாடில்லை, ஒற்றை மதத்தின் வழிபட்ட நாடில்லை, ஒற்றை பண்பாட்டின் அடிப்படையிலான நாடில்லை. இது ஒற்றை தேசமாக என்றைக்குமே இருந்ததில்லை. என்றால் இவனை எதிர்ப்பதற்கு, ஒரு பொது எதிரியை எதிர்ப்பதற்கு ஒரு தேசியத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை ஏற்படுகிற போது அதை எந்த சரட்டின் அடிப்படையில் கட்டமைப்பது என்கிற நெருக்கடி இவர்களுக்கு உருவாகிறது. அப்படி ஒரு நெருக்கடி உருவாகும் போது இதை மதத்தின் வழியாக கட்டமைக்கலாம் என்றால் அப்ப மறுபடியும் அந்த மதத்தை ஒற்றைப்படுத்த வேண்டிய தேவை இவர்களுக்கு ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும் போது இவர்கள் தங்களுக்கு புனித நூல் என்று வைத்து கொண்டது வேதத்தை, இவர்கள் தங்களுக்கான தத்துவம் என்று முன்வைத்தது வேதாந்தத்தை, இவர்கள் தங்களுக்கான மதம் என்று முன்வைத்தது இந்து மதம் என்கிற ஒரு குடைப்படுத்தப்பட்ட ஒரு குடையை, அதுக்குள்ளே ஏகப்பட்ட கம்பி இருக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொலக்கட்டை பிடிக்கிறது மாதிரி பிடிச்சிட்டான், இதுதான் இந்து மதம் அப்படின்னு. அது ஒற்றையாக என்றைக்கும் இருந்ததே இல்லை. பிடிச்சி இது எங்க மதம், இதுக்கு நூல் வேதம், இதனுடைய தத்துவம் வேதாந்தம், இதனால் முன்வைக்கப்படுவது இந்திய தேசியம் என்று ஒரு முன்வைப்பு நிகழ்த்தப்பட்டது. அப்ப இது அவனுக்கு சரி, அவன் அப்படியே பழகி வந்திருக்கான். கிறிஸ்து, விவிலியம், கிறிஸ்தவம், அதற்கான புனித சடங்குகள். ஒருவன் கிறிஸ்தவனாக வேண்டுமென்றால் அவனுக்கு திருமுழுக்காட்டி ஞான ஸ்நானம் செய்து அவனுக்கு அப்பம் கொடுத்து இவற்றையெல்லாம் செய்தால் அவன் கிறிஸ்தவனாக அங்கீகரிக்கப்படுகிறான். இங்கே என்ன செய்யறது? இங்கே இவன் வேதத்தை வச்சான், பிரம்மனை கடவுளா வச்சான், வேதாந்தத்தை தத்துவமா வச்சான், இந்து என்பதை மதமாக வைத்தான். சடங்கு, இப்போ ஐயா சொன்ன மாதிரி பூணல் போடுகிற சடங்கை எல்லாருக்குமான சடங்காக ஏன் வைக்கவில்லை? அது ஒரு தரப்புக்கு மட்டுமான சடங்காகத்தானே இருந்தது.
அவன் ஞானஸ்நானம் கொடுக்கறது மாதிரி இஸ்லாமியர்கள் அவர்களுக்கென்று ஒரு கவரடைப்பு செய்கிற சடங்கை ஆண்களுக்கு செய்வது மாதிரி அங்கேயும் பெண்களுக்கு சடங்கு ஏதும் கிடையாது. கவரடைப்பு சடங்கு ஆண்களுக்கு செய்வதன் மூலம் அவர்கள் இஸ்லாமியர்களாக ஏற்கப்படுவதைப் போல, ஒரு திருமுழுக்காட்டு செய்வதன் மூலம் ஒரு ஆணும் பெண்ணும் கிறிஸ்தவர்களாக ஏற்கப்படுவதைப் போல, இங்கே ஏன் பூணல் போடுகிற சடங்கு எல்லாருக்குமான இந்துமயமாக்க சடங்காக முன்வைக்கப்படவில்லை? ஏனென்றால் அது அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. இவன் இதை கற்பிதமாகத்தான் உருவாக்குறான். அந்த கற்பிதத்தில் எல்லா சலுகைகளையும் கொடுத்து விட்டு போய்விட முடியாது. தனக்கென்று சிலவற்றை பதிவில் வைத்துக்கொண்டு மற்றவற்றை திறந்து விடுகிறார்கள். ஆகையினால இதில் இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு தேசிய உருவாக்கம் அப்படிங்கிற தேவை இருக்கிறது. வேதாந்தத்தை தாண்டிய தத்துவம் வேற எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். சிங்கத்தின் முன்னால் சிறுநரிகளெல்லாம் ஊளையிடாமல் பேசாமல் வாயை மூடிக்கொள்வதைப் போல வேதாந்தத்தின் முன்னால் மற்ற தத்துவங்கள் எல்லாம் பேசாமல் வாயை மூடிக்கொள்ளும் என்று இவர்கள் முன்வைக்கிறார்கள். மற்றவையெல்லாம் ஊளையிட்டுக் கொண்டே இருக்கின்றன. எப்போது? வேதாந்தம் இல்லாத போது. வேதாந்தம் எப்போது முன்னுக்கு வந்து அமர்ந்ததோ அப்போது மற்ற தத்துவங்கள் எல்லாம் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்கும், சிங்கத்தின் முன் சிறுநரிகளைப் போல என்றெல்லாம் முன்வைக்கிறார்கள். அப்படியானால் அதுவரைக்கும் அநேகாந்தமாக இருந்த இந்த நாட்டினுடைய மத கொள்கைகள் வெவ்வேறாக இருந்த சமணம் வந்து அநேகாந்தவாதம் என்கிற கொள்கையை முன்வைக்கிறது. உங்களுடைய கருத்து இருக்கலாம், அவருடைய கருத்து இருக்கலாம், இன்னொருவருடைய கருத்து இருக்கலாம், எல்லா கருத்துக்களிலேயும் கொஞ்சம் கொஞ்சம் உண்மை இருக்கலாம் என்று அந்த யானை தடவிய அந்த கதையை சொல்லுகிறார்கள். யானை கண்டவாதம் என்று அதை சொல்லலாம். யானையை 4 பார்வையற்றவர்கள் தடவி பார்க்கிறார்கள். ஒருவன் வயிற்றை தடவி பார்த்தவன் அது ஒரு பெரிய பானையை போல் இருக்கிறது என்று சொன்னான். காதை தடவி பார்த்தவன் அது ஒரு முரம்போல் இருக்கிறது என்று சொன்னான். தும்பிக்கையை தடவி பார்த்தவன் அது ஒரு மலைப்பாம்பை போல் இருக்கிறது என்று சொன்னான். காலை தடவி பார்த்தவன் அது ஒரு தூண் போல் இருக்கிறது என்று சொன்னான். இவற்றில் எது உண்மை? எல்லாவற்றிலேயும் கொஞ்சம் கொஞ்சம் உண்மை இருக்கிறது. யானையினுடைய துதிக்கை மலைப்பாம்பை போலத்தான் இருக்கிறது, ஆனால் அது மலைப்பாம்பில்லை. உண்மை இருக்கிறது, உண்மை இல்லாத நிலையும் இருக்கிறது. யானையினுடைய கால் தூணை போலத்தான் இருக்கிறது, ஆனால் அது தூண் இல்லை. யானையினுடைய வயிறு பானையை போலத்தான் இருக்கிறது, ஆனால் அது பானை இல்லை. யானையினுடைய காது முரத்தை போலத்தான் இருக்கிறது, ஆனால் அது முரம் இல்லை. என்றால் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் உண்மை இருக்கிறது, முழு உண்மை கண்டறியப்படவில்லை. ஆகையினால் நாம் துண்டு துண்டான இடங்களில், துண்டு துண்டான காலங்களில், துண்டு துண்டான பின்புலங்களில் வாழ்கிற நமக்கு ஒரு ஒற்றை பேருண்மை என்பதை கண்டடைவதில் இருக்கிற நெருக்கடி பாடுகளை எல்லாம் கண்டுணர்ந்த சமணன் அப்படி ஒரு ஒற்றை பேருண்மையை கண்டுணர முடியாது. ஆகையினால் அவரவர்கள் கண்ட உண்மைகள் அவரவர்க்கு என்று சொல்லுகிற அந்த பன்மை நிலை இந்த நாட்டில் ரொம்ப நீண்ட காலத்திற்கு நிலவி வந்தது. வைணவத்தில் நம்மாழ்வார் என்கிற ஆழ்வார் சொல்லுகிறார், அவரவர் இறையவர், அவரவர் இறையவர் என்று ஒரு பாட்டு ஒன்று 4000 திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வார் திருவாய்மொழியில் வருகிறது. உங்களுடைய கடவுள் நீங்கள் எப்படி கருதினீர்களோ அப்படி நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அதன் வழியாக நீங்கள் எந்த வழியை சென்றடைகிறீர்களோ அந்த வழியை நீங்கள் சென்றடையலாம். நீங்கள் நினைத்த வழி குறைவானதில்லை, நீங்கள் அடைய நினைக்கிற இலக்கும் குறைவானதில்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் அது உயர்ந்த நெறி, உங்களை பொறுத்த வரைக்கும் அது உயர்ந்த அடைவு. ஆகினால் உங்களுடைய அடைவை நீங்கள் வைத்துக் கொள்வதற்கு எல்லா வகையிலும் உரிமைப்பட்டவர்கள், என்னுடைய அடைவை நான் வைத்துக் கொள்வதற்கு எல்லா வகையிலும் உரிமைப்பட்டவன். நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் சம்மதித்து உடனிருப்போம் என்று சொல்லுகிற அந்த நிலைதான் இங்கே இருந்தது. இவை எல்லாவற்றையும் ஒற்றைப்படுத்தி விட வேண்டும் என்று ஒரு தேசிய தேவைக்காக இதை எல்லாத்தையும் சேர்த்து இந்து மதம் என்று ஒற்றைப்படியாக பிடித்த போது அதற்கான நூல்களை எல்லாம் இது வெறும் இந்தியர்கள் பிராமணர்கள் மட்டும் தனித்து செய்த வேலை இல்லை. இதற்கு பிரிட்டிஷ்காரனும் வேலை செய்தான், ஜெர்மானியன் வேலை செய்தான், எல்லாருமாக சேர்ந்துதான் சேக்ரெட் புக் ஆஃப் தி ஈஸ்ட் என்று 50 தொகுதிகளை கொண்டு வந்தார்கள் மேக்ஸ் முல்லரினுடைய முன்னெடுப்பில். இதுக்குள்ள பிரிட்டிஷ்காரன் வேலை பார்த்துருக்கான். சர் வில்லியம் ஜோன்ஸ் ஏசியாட்டிக் சொசைட்டி என்று ஒரு நிறுவனத்தை நிறுவி சமஸ்கிருதம் தான் இருக்கிறதுலே உயர்ந்த மொழி, வேதம் தான் இருக்கிறதுலே சிறந்த நூல், வேதாந்தம் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த தத்துவம் என்று நிறுவியதில் ராதாகிருஷ்ணனுக்கு இருக்கிற பங்கை போலவே வில்லியம் ஜோன்ஸுக்கு இருக்கிறது, அதை போலவே மேக்ஸ் முல்லருக்கு இருக்கிறது, அதை போலவே ஷோப்பனவருக்கு இருக்கிறது, அதை போலவே பால் டியூசனுக்கு இருக்கிறது. எல்லாருமாக சேர்ந்து நமக்கு ஒரு ஒற்றை மதத்தை உருவாக்க வேண்டிய தேவை இங்கே இருக்கிறவர்களுக்கு விடுதலை போராட்டத்திற்காக வேண்டி இருந்தது. அவனுக்கு என்ன வேண்டி இருந்தது? அவனு ஏன் இந்த வேலையில வந்து கல்லு சுமக்கிறதுக்கு வந்தான்? ஏன்னா இவங்களை எல்லாரையும் ஒன்று திரட்டி ஆள்வது அவனுக்கு தேவையாக இருந்தது.
துண்டு துண்டாக இருக்கிறவனை ஆள்வதை விட ஒரு ஒன்றாக திரட்டப்பட்ட கூட்டமாக அவனை ஆள்வது என்பது எளிது. ஆகையினால துண்டு துண்டாக இருக்கிறவனை எல்லாம் ஒன்றாக திரட்டுவதற்கு ஒரு தத்துவ அடிப்படையில் அவனும் சில காரியங்களை செய்தான், இவர்களும் செய்தார்கள். இப்படி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது, ஒரு ஒற்றை அமைப்பு. அந்த ஒற்றை அமைப்புக்கு எதிராக அந்த ஒற்றை அமைப்பு எப்படி எதிர்கொள்ளப்பட்டது? இங்கே ஆட்டத்தின் விதி இதுதான். ஒருத்தன் பொது எதிரி, அவனை எதிர்க்கணும். அவனை எதிர்க்கிறதுக்கு நம்ம சிலவற்றை ஒரு சட்டகத்திற்குள் அடைத்து கொள்ள வேண்டும் என்று ஆட்டத்தின் விதி வகுக்கப்பட்டது. அவர்கள் வேதாந்தம், இந்து மதம், இந்து தேசியம் என்று வைத்தார்கள். இங்கே அதற்கு மறுதலையாக சைவத்தை கொண்டு ஒரு தேசியம் கட்டமைப்பதற்கான முயற்சிகள் நிகழ்ந்தன. இந்த சைவம் இதை எதிர்கொண்ட போது சைவ தமிழ் தேசியம் என்று ஒரு கருத்தியலாகவும் சைவ தேசியம் என்று ஒரு கருத்தியலாகவும் இரண்டு வகையாக அதை எதிர்கொண்டது. சைவ தமிழ் தேசியம் என்பது தமிழ் நூல்களின் அடிப்படையில், தமிழ் சைவ கருத்தியலின் அடிப்படையில் ஒரு தமிழ் தேசியமாக அதை கட்டமைப்பது என்று அதை முன்னெடுத்தது. அப்படி முன்னெடுத்தவர்கள் வள்ளலார் மாதிரியான அறிஞர்களினுடைய அடிப்படை கருத்துக்களை வைத்துக்கொண்டு மறைமலையடிகளார் மாதிரியானவர்கள் சைவ தமிழ் தேசியம் என்று ஒன்றை கட்டமைப்பதற்கு முனைந்தார்கள். வள்ளலாருக்கு தேசியம் இல்லை. வள்ளலார் எல்லா தேசியங்களுக்கும் அப்பாற்பட்டவராக இருப்பதற்கு தான் விரும்பினார். அதனால் வள்ளலாருக்கு தேசியம் இல்லை. ஆனால் வள்ளலார் சொன்ன கருதுகோள்கள் சிலவற்றை வைத்துக்கொண்டு இங்கே இருக்கிற சைவ தமிழ் நூல்களினுடைய கருத்தியல் அடிப்படைகளை வைத்துக்கொண்டு ஒரு சைவ தமிழ் தேசியத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை இங்கே இருந்தவர்கள் பரிசோதித்துக் கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் மறுபுறத்தில் வள்ளலாரை எதிர்த்து வெறும் சைவ தேசியமாக இதை கட்டமைப்பதற்கு ஆறுமுக நாவலர் மாதிரியானவர்கள் முயன்றார்கள். இவர்கள் வள்ளலாரை ஆதரித்தும் தழுவியும் ஒரு சைவ தமிழ் தேசியத்தை உருவாக்க நினைத்த அதே காலத்தில் அவர் வள்ளலாரை முற்றாக மறுதலித்து நிராகரித்து ஏளனம் செய்து அதற்கு மாற்றாக வெறும் சைவ தேசியம் ஒன்றை நிறுவுவதற்கு முயன்றார். ஆறுமுக நாவலருடைய பார்வையில் சைவம் என்பது ஒரு சமயம், தமிழ் என்பது ஒரு மொழி. இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு? நீங்கள் தேவையில்லாமல் தமிழை கொண்டு வந்து சைவத்திற்குள் திணிக்கிறீர்கள். சைவத்திற்கு தமிழ் முதன்மை இல்லை, சிவன் தான் முதன்மை, மத கருத்தியல் தான் முதன்மை. ஆகையினால் சைவம் தனி, தமிழ் தனி, அதை கொண்டு வந்து இதற்குள் சொருக வேண்டாம். அதனால் சைவ தேசியம்தான். ஆனால் அவர் சைவ வினாவிடை எழுதும் போது அந்த சைவ வினாவிடைக்குள் தமிழ் வேத இயல் என்று ஒரு இயலை வைத்து, அவன் ஒரு வேத இயல் வச்சிருக்கான்ல, இங்கே ஒரு வேத இயல் வேணும்ல அப்படின்னு சொல்லி இங்கே சைவ வினாவிடையில் தமிழ் வேத இயல் என்ற ஒன்றை முன்வைத்து தமிழ் வேதங்கள் என்று சொல்லப்படுகின்றனவாக தேவாரத்தையும் திருவாசகத்தையும் பெரிய புராணத்தையும் முன்வைத்து அதை செய்கிறார். தமிழ் நூல்களை தமிழ் வேதம் என்று முன்னிலைப்படுத்துகிறாரே தவிர அதை தமிழ் சைவ தேசியமாக ஆக்குவதற்கு அவர் ஒருபோதும் உடன்படவில்லை. அந்த வேதத்தை அவர் கைகழுவவும் இல்லை. சமஸ்கிருதத்திலிருந்து வந்த வேதத்தை, ஆகமங்களை எதையும் அவர் கைகழுவவில்லை. ஆனால் நம்முடைய நூல்களை முன்வைத்துக் கொள்கிறார். பெரிய புராணத்தின் மேல் அவருக்கு மிகப்பெரிய விருப்பு இருந்தது. அதை குறித்த 2 கதைகளை ஐயா கருணானந்தம் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டி அதை விமர்சன பார்வையில் வைத்தார்கள். சரிதான் அந்த விமர்சனம். அப்போ பக்தி என்பது இவ்வளவு மூடத்தனமாக இருப்பதா? அதனால தான் அதை மூட பக்தி அப்படின்னே சொல்கிறேன். பக்தியில் அறிவு கிடையாது, பக்தி வெறும் உணர்வு தான். அதுக்குள்ள அறிவு தலையிட்டால் அது பக்தியாக இருக்காது, அது தர்க்கபூர்வமான சிந்தனையாக ஆகிவிடும். எப்போது அறிவு பக்திக்குள் வருகிறதோ அப்போது அது தர்க்கபூர்வமான அறிவாக ஆகிவிடுகிறது. அறிவு கலக்காத, அறிவு இடையிடாத தூய உணர்வு நிலையான பக்தி தான் பக்தி என்றுதான் வைத்தார்கள். அந்த பக்தி நூல்களில் ஒன்றாகிய பெரிய புராணத்தை ஆறுமுக நாவலர் மிகவும் விதந்தோதினார். ஏனென்றால் அவர் கட்ட நினைக்கிற அந்த சைவ தேசியத்தை முன்னெடுப்பதற்கு பெரிய புராணம் பயன்படும். ஏனென்றால் அதில் 63 நாயன்மார்கள் சொல்லப்படுகிறார்கள். அதனால் என்ன, 63 பேரும் வெவ்வேறு சாதிகளிலிருந்து வந்தவர்கள். ஆகினால் சாதிகளை கடந்த ஒரு தேசியத்தை கட்டமைப்பதற்கு அல்லது எல்லா சாதிகளையும் கவர்ந்து இழுப்பதற்கு இது பயன்படும் என்று அவர் கருதினார். 2வது, அது ரொம்ப தத்துவார்த்தமான நூலெல்லாம் கிடையாது, அது ரொம்ப மெய்யியல் பூர்வமான நூலெல்லாம் கிடையாது. அது கதைகள் சொல்லுகிற ஒரு நூல், ஒரு புராணங்களை சொல்லி கொண்டு போகிற நூல். இந்த கதைகளை மிக எளிதாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அவற்றின் வழியாக அவர்களை உணர்ச்சி வசப்படுத்தி எளிதாக அவர்களை திரட்டி கொள்ள முடியும் என்று அவர் கருதினார். இந்த கதைகளை எல்லாம் கட்டுக்கதைகள் தானே என்று ஆறுமுக நாவலனுடைய அண்ணன் சொன்னபோது ஆறுமுக நாவலர் தன்னுடைய அண்ணனோடு மிக கடுமையாக சண்டைக்கு போய்விட்டார். அதை எப்படி நீ கட்டுக்கதை என்று சொல்லலாம் என்று அவரோடு சண்டையிடுகிறார். அப்போ ஆறுமுக நாவலர் ஏதோ ஒரு பொது அடிப்படையின் பேரில் ஒரு
பொது திரட்சி ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்து சைவம் என்கிற சமயத்தை அதற்கான அடிப்படையாக வைத்துக்கொண்டு வேலை செய்தார். நோக்கம் பொதுவாக எல்லாரையும் திரட்டுவது என்பதுதான். பெரிய புராணத்தை வைத்துக் கொண்டதனுடைய நோக்கம் அதுக்குள்ள தாழ்த்தப்பட்டவர்களிலிருந்து மேலே இருக்கிறவர்கள் வரைக்கும் எல்லாரையும் சமமாக சைவர்கள் என்ற அடிப்படையில் ஒன்று திரட்டுவது என்பதுதான். ஆனால் அது நடைமுறையில் நிகழவே இல்லை. ஆறுமுக நாவலர் நிகழ்த்திய அந்த சைவ தேசியம் என்பது, அந்த சைவ முன்வைப்பு என்பது, அதில் எந்த நெகிழ்ச்சியுமே இல்லை. பக்தி என்பது நெகிழ்ச்சியை முன்வைக்கிற ஒரு இயக்கமாக இருக்க, ஆறுமுக நாவலர் முன்வைத்த அந்த இயக்கத்தில் எந்த நெகிழ்ச்சியுமே இல்லை. அது ரொம்ப இறுக்கமாக இருந்தது. அது ரொம்ப ஒரு வரிசை நிலை வைப்பதாக இருந்தது, ஒரு படிநிலை அடுக்கு முறை வைப்பதாக, ஹயரார்கிக்கலாக இருக்கு. அது ரொம்ப ரெஜிமெண்டேஷனாக இருக்கு. அது எல்லாவற்றையும் ஒழுங்கு நிலைப்படுத்துவதாக இருக்கிறது. அவர் வர்ணாசிரம விதிகளை ஏற்கிறார், சைவம் ஏற்கவில்லை. சைவத்திற்கு வர்ணாசிரம விதிகள் இல்லை. ஆனால் ஆறுமுக நாவலர் சைவ வர்ணாசிரம தர்ம விதிகளை ஏற்கிறார். அவர் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் தானம் செய்ய வேண்டும் என்றால் யாருக்கு தானம் செய்ய வேண்டும்? தானம் செய்வதற்கு என்ன, யார் என்ன என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. யாருக்கும் செய்யலாம் தானே அப்படின்னா இல்லை, உத்தம பாத்திரத்திற்கு மட்டும்தான் நீங்கள் தானம் செய்ய வேண்டும். அப்போ உத்தம பாத்திரம் என்பவர் யார்? அதற்கு ஆறுமுக நாவலர் வரையறை சொல்லுகிறார். வேத ஆகம புராணங்களை படித்தவர், தீட்சை பெற்றவர், சந்தியாவந்தனம் செய்கிறவர், இவர் யாரோ இவர் உத்தம பாத்திரம். இவருக்கு நீங்கள் தானம் செய்யலாம். இது நம்ம போய் ஒருத்தர்கிட்ட ஒரு 10 ரூபாயை கொடுக்கணும்னு வச்சுங்க. ஐயா, நீங்கள் வேதம் ஆகமம் புராணம்லாம் படிச்சிருக்கீங்களா? தீட்சை வாங்கியிருக்கீங்களா? சந்தியாவந்தனம்லாம் ஒழுங்காக முறையாக பண்ணுறீங்களா? ஆமாம் பண்ணுறேன். அப்போ இந்தாங்க 10 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டு வர முடியுமா? இதை கேட்டு பண்ண முடியுமா? சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்குறதா இதுக்கு? இது எப்படி செய்கிறது? ஆனால் அவர் சொல்கிறார், அப்போ அப்படி செய்யலைன்னா தப்பாக யாருக்காவது உத்தம பாத்திரம் அல்லாத ஒருவனுக்கு நீங்கள் தானம் செய்து விட்டால் என்ன ஆகும் என்றும் அவர் சொல்லுகிறார். உத்தம பாத்திரம் அல்லாதவனுக்கு நீங்கள் தானம் செய்தால் 10 பிறப்புக்கு பச்சோந்தியாக பிறப்பீர்கள், பிறகு 3 பிறப்புக்கு கழுதையாக பிறப்பீர்கள், பிறகு 2 பிறப்புக்கு தவளையாக பிறப்பீர்கள், பிறகு 1 பிறப்பு சண்டாளனாக பிறப்பீர்கள், பிறகு சூத்திரனாக பிறப்பீர்கள், பிறகு வைசியனாக பிறப்பீர்கள், பிறகு சத்திரியனாக பிறப்பீர்கள், பிறகு விடுதலை அடைவீர்கள் அப்படின்னு சொல்றார். ஆகையினால உத்தமராக இல்லாவிட்டால் இவ்வளவு கோளாறுகள் இருக்கின்றன. சரி, ஒருவேளை அந்த ஊர்ல உத்தமனே இல்லை, இவ்வளவும் படிச்ச உத்தமன் இங்கே இல்லைன்னு வச்சுங்க, நான் அந்த 10 ரூபாயை யாருக்கு போடுறது? அப்ப உத்தமனாக இருந்த ஒருவனுடைய மகன் இருப்பான் இல்லையா, அவனுக்கு போட்டுருங்க அப்படின்னாரு. எதுல எல்லாம் வாரிசை கொண்டாடுறதுன்னு ஒரு கணக்கே இல்லையா? சரி, வாரிசும் இல்லை, என்ன செய்யறது? அது சிவன் கோயிலில் கொண்டு போய் போட்டுருங்க உண்டியல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் எவனும் பசிச்சவனுக்கு போட்டுறக்கூடாது. இதெல்லாம் சரி பார்த்து தான் அந்த தானத்தை நீங்க செய்யணும், இல்லைன்னா சிவன் கோயிலில் போட்டுருங்க. இது சைவத்தினுடைய கருத்தியலா? இது ஆறுமுக நாவலனுடைய கருத்தியல். சைவத்தினுடைய கருத்தியல், ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின், பார்த்திருந்துண்மின் பழம்பொருள் போற்றன்மின், வேட்கை உடையீர் விரைந்தொல்லை உண்ணன்மின், காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே என்றுதான் திருமந்திரம் சொல்லுகிறது. யார் கேட்டாலும் போடு, அவனா இவனான்லாம் பார்க்காத. உன் கருத்துக்கு எதிர்கருத்து உள்ளவனா இருக்கலாம், இவன் பசியில சாகட்டும் அப்படின்னு விடாத, அவனுக்கும் கொடு. இதுல என்ன வேறுபாடு கொடுக்கறதுல என்று திருமந்திரம் சொல்லுகிறது. அந்த கருத்தை எடுத்து பேசியவர் தான் பின்னால் வந்த வள்ளலார். சைவம் சொன்ன கருத்து யாருக்கும் கொடு, இதுல என்ன வேறுபாடு என்பதுதான். ஆனா அது ஆறுமுக நாவல் இடத்துல அது வெளிப்படல. அவர் சொல்றாரு, கீழ்ச்சாதியினரெல்லாம் கோயிலுக்குள் வர வேண்டாம், அவர்களெல்லாம் தூலலிங்கத்தை வழிபடுங்கள் என்று சொல்லுகிறார். தூலலிங்கம் என்பது எது? கோயிலினுடைய கோபுரம். நீங்களெல்லாம் கோயிலுக்குள் வரக்கூடாது, ஆகையினால் கோயிலுக்குள் வெளியிலிருந்து கோபுரத்தை தரிசித்தாலே போதும். கோபுர தரிசனம் கோடி பாப விநாசனம் என்று பின்னால் அதை ஒரு சுலபமாகவே ஆக்கி கொண்டார்கள். கோபுரத்தை பார்த்தாலே உனக்கு எல்லா புண்ணியமும் கிடைச்சிடும் அப்படின்னு. அப்ப சைவத்தால் ஒருங்கிணைக்க முயன்றாலும் அந்த சைவத்தால் நிகழ்கிற அந்த ஒருங்கிணைப்பு என்பது அதே அடுக்குமுறைகளை கொண்டதாகத்தான் இருந்தது. அவர் ஒரு சைவ இன்றைக்கு பேசப்படுகிற மேடை பேச்சினுடைய தந்தை என்று சொல்லத்தக்கவர் ஆறுமுக நாவலர். அவர் கிறிஸ்தவர்களிடமிருந்து பழகியது. அதெல்லாம் கிறிஸ்தவர்கள் எப்போதும் கோயிலிலே பூசை வைத்துவிட்டு ஒரு பிரசங்கம் ஆற்றுவதைப் போல, ஒரு செர்மோன் என்று ஒன்றை செய்வதைப் போல, ஆறுமுக நாவலர் கோயிலில் எவ்வாறு இந்த பிரசங்கங்களை செய்ய வேண்டும் என்பதை ஒரு விதியாகவே வகுத்து வைத்து அதை தொடர்ந்து செய்தார். அதனால மேடை பேச்சினுடைய தந்தை, தமிழ் உரைநடையினுடைய தந்தை, அச்சில்
ஒரு பிழை கூட இல்லாமல் நூல்களை பதிப்பாக்கம் செய்த பதிப்பு தந்தை என்றெல்லாம் பாராட்டத்தக்க ஆறுமுக நாவலர் இந்த இடத்துல மாபெரும் சறுக்கலாக சறுக்கி இந்த சைவ தேசியம் என்பதில் பொது வெளியே இல்லாமல் அது வெறும் சைவ பெருவெளியாக ஆக்கி வைத்து விட்டார். வள்ளலார் இதற்கு மாறாக முன்வைத்தது பொதுவெளி. வள்ளலாரினுடைய வடலூர் மன்றத்தின் முன்னால், சபையின் முன்னால் இருக்கிற மாபெரும் பொதுவெளி என்பது எல்லாரும் கூடுவதற்கான பொதுவெளி. அதில் சைவர்கள் மட்டும் வர வேண்டும் என்றில்லை, இன்னார் வர வேண்டும் இன்னார் வரக்கூடாது என்கிற விலக்குகள் எல்லாம் அதில் இல்லை. உண்மையில் சிவன் கோயிலில் இருக்கிற அம்பலம் என்கிற அமைப்பே சிதம்பரம் கோயிலுக்கு பொது அம்பலம் என்றுதான் பெயர். அம்பலம் என்பதே பொது மேடை தான். பொது மேடையில் இருக்கிற இறைவன் யாரும் பார்ப்பதற்கு தகுந்த இறைவன், எங்கிருந்து பார்த்தாலும் தெரிகிற இறைவன் என்றுதான் அம்பலம் என்று வைத்தார்கள். அந்த அம்பலத்தை எப்போது தீட்சிதர்கள் தங்களுக்குரிய அரங்கமாக மாற்றிக்கொண்டு விட்டார்களோ, எப்போது ஆறுமுக ஓதுவாரை பிடித்து கீழே தள்ளி அவருடைய கைகால்களை உடைத்தார்களோ, அது வள்ளலாரின் காலத்தில் நிகழ்ந்த காரணத்தினால் வள்ளலார் சிதம்பரத்தோடு ரொம்ப நெருங்கிய உறவாக கொண்டிருந்தவர். தன்னுடைய தந்தையின் பெயரை தன்னுடைய முகப்பெழுத்தாக போட்டுக்கொள்ளாமல், அவருடைய தந்தையின் பெயர் ராமையா பிள்ளை, இரா ராமலிங்கம் என்றுதானே இவர் போட்டிருக்க வேண்டும். இரா ராமலிங்கம் என்று போட்டுக் கொண்டிருக்க வேண்டிய வள்ளலார் ராமையா என்பதை நீக்கிவிட்டு சிதம்பரம் ராமலிங்கம் என்று போட்டுக்கொள்கிற அளவிற்கு சிதம்பரத்தோடு ரொம்ப நெருக்கம் பாராட்டிய வள்ளலார் சிதம்பரம் பொது சபையாக இல்லாத போது, பொது மன்றமாக இல்லாத போது, அது சிலரினுடைய ஆதிக்கத்திற்குள் இருக்கிற மன்றமாக ஆகிவிட்ட போது அதை விட்டு விலகி ஒரு பொது மன்றத்தை உருவாக்குவதற்காக வடலூரில் உத்தர ஞான சிதம்பரம் என்று ஒரு சபையை உருவாக்கி அங்கே சன்மார்க்க சங்கம், சன்மார்க்க சபை என்று இவற்றையெல்லாம் கட்டி வேறு ஒரு திசைக்கு சைவத்தை வழிநடத்த முயல்கிறார். சைவத்தை விட்டு வெளியேறுவதற்கும் அவர் அந்த இடத்தில் தயங்கவே இல்லை. ஆகையினால சைவத்தை ஒருமைப்படுத்துவதற்கு ஆறுமுக நாவலர் முயன்றார். வள்ளலார் அந்த முயற்சியெல்லாம் மேற்கொள்ளவில்லை. அவர் சைவத்தை விட்டு வெளியேறுவதற்கு தான் முயன்றார். ஆறுமுக நாவலர் ஒருமைப்படுத்த நினைத்த இந்த சைவத்திற்கு முன்னால் சைவத்தினுடைய நிலை என்ன? இந்த காலனி ஆதிக்கம் இங்கே வருவதற்கு முன்னால், இந்த குடியேற்றக்காரர்கள் இங்கே வருவதற்கு முன்னால் சைவம் இங்கே இருந்த நிலை என்ன என்று பார்த்தால், அப்போதும் சைவம் ஒரு ஒற்றை சைவமாக இல்லை. சைவம் வெவ்வேறு துண்டுகளாக இருந்தது. சைவத்தை ஒருங்கிணைக்கிற ஒரே ஒரு புள்ளி சிவன் மட்டும்தான். சிவன் என்கிற கடவுளை கும்பிடுகிறவனெல்லாம் சைவன். ஆனால் அந்த கடவுளை இங்கே எப்படி கும்பிடுவான், காஷ்மீரில் எப்படி கும்பிடுவான், கன்னியாகுமரியில் எப்படி கும்பிடுவான், காயாரோகணத்தில் எப்படி கும்பிடுவான், மகாராஷ்டிரத்தில் எப்படி கும்பிடுவான், வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒற்றை சைவமாக இது என்றைக்கும் இருந்ததே இல்லை. சைவ சித்தாந்தத்திலேயே இதை பிரித்து வைத்து விட்டார்கள். புறப்புற சமயம் 6, புறச்சமயம் 6, அகப்புற சமயம் 6, அகச்சமயம் 6. புறப்புற சமயம் என்பவன் வேதத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவன், ஆகமத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவன். ஆகையினால் ரொம்ப அயோக்கியம், வெளியில நெல்லு. புறச்சமயம் என்பவன் வேதத்தை ஏற்றுக்கொண்டவன், ஆனால் ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளாதவன். ஆகையினால் நீயும் மோசம்தான், வெளியில நெல்லு. அகப்புற சமயம் என்பவன் வேதத்தையும் ஏற்றுக்கொண்டான், ஆகமத்தையும் ஏற்றுக்கொண்டான், ஆனால் நாம் சொல்லுகிற கருத்துக்களை ஏற்காதவன், அவன் கொஞ்சம் வேறு திரிபுகள் பேசுகிறவன். ஆகையினால அகப்புற சமயம் உள்ளுக்குள்ளேயே வெளியில் என்று அவனை நிறுத்தினான். பிறகு அகச்சமயம் என்று வைத்துக் கொண்டான். அதிலேயும் 6. அகச்சமயம் நான் மட்டும்தானே இருக்க வேண்டும், என்னோடு சேர்த்து இன்னும் 6 பேர் இருக்கிறான். ஏன்னா அவன் நான் சொல்றது எல்லாத்தையும் ஒத்துக்கிறான், ஆனால் நான் சொல்ற முடிவை ஏற்கல, முடிவை மட்டும் மாத்துறான், கிளைமாக்ஸை மட்டும் மாத்திட்டான். ஆகையினால அவன் வேற என்று அகச்சமயங்கள் 6. அப்ப சைவ மதமே, சைவ சமயமே, சைவ சித்தாந்தமே இப்படியெல்லாம் வேறுபடுத்தித்தான் வைக்கிறது. ஏராளமான மதங்கள் இருக்கின்றன. பாசுபத சைவம், மாவிரதம், வாமம், காபாலிகம், வைரவம், ஐக்கியவாத சைவம் என்றெல்லாம் இந்த சமயங்கள் முன்வைக்கப்படுகின்றன. தத்துவ நிலையில் வேறுபடுத்தப்படுகிற சைவங்கள் பாடானவாத சைவம், பேதவாத சைவம், சிவ சமவாத சைவம், சிவ சங்கிராந்தவாத சைவம், சிவாத்வித சைவம், ஈஸ்வர அவிகாரவாதம் என்று 6 தத்துவ வேறுபாடுகள் உள்ள சைவ கொள்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. 6 சமய வேறுபாடுகள் உள்ள கொள்கைகள் முன்வைக்கப்படுகின்றன, சமயங்களாகவே முன்வைக்கப்படுகின்றன. ஆகையினால சமயம் தமிழில், இந்தியாவில் சைவம் என்கிற சமயம் ஒற்றை சமயமாக எப்போதுமே இல்லை, இப்போதும் இல்லை. அது வேறு வேறு வகையிலான சைவமாகத்தான் இருக்கிறது. இவர்களுக்குள் ஒருவரோடு ஒருவர் முரண்பட்டார்கள், மோதிக்கொண்டார்கள். தமிழ் வரலாற்றில் சிவன் சைவம் அப்படிங்கிறதுனுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கே சிவன் திணை தெய்வம் இல்லை. ஐயா தன்னுடைய பேச்சிலேயும் அதை லேசாக தொட்டார்கள்.
இங்கே திணை தெய்வங்கள் இருந்தன. திணை தெய்வங்கள் என்பது 5 திணைகள், 5 திணைகளுக்கும் 5 தனித்தனி தெய்வங்கள். அவை அந்த திணைக்கு மட்டும்தான் தெய்வம். முல்லைக்கு உரிய தெய்வம் மால், அவன் முல்லைக்கு மட்டும்தான் தெய்வம். அவன் குறிஞ்சிக்கு தெய்வமாக டிரான்ஸ்ஃபர் ஆகி வர முடியாது. நெய்தலுக்கு தெய்வம் வருணன், அவன் கொடைக்கானல் மலைக்கு போக முடியாது. அவன் இங்கே மட்டும்தான் தெய்வமாக இருப்பான். இது டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் இல்லை. இது எய்டட் காலேஜ் வாத்தியார் மாதிரி. கவர்மெண்ட் காலேஜ் வாத்தியார்னா மாவட்டத்துக்கு மாவட்டம், கல்லூரி மாற்றலாம். ஆனால் நிதி உதவி பெறும் கல்லூரியில் வாத்தியாராக இருக்கிறவன் ஒரே இடத்துல வாத்தியாராக இருந்து அங்கேயே ரிட்டையர் ஆகிட வேண்டியதான், மாற முடியாது. இந்த திணை தெய்வங்கள் எல்லாம் ஒரு இடத்திற்குள்ள மட்டும்தான் நிற்கும். இந்த திணை தெய்வ பட்டியலில் சிவன் இல்லை. மாயோன் இருக்கான், சேயோன் இருக்கான், வேந்தன் இருக்கான், வருணன் இருக்கான், கொற்றவை இருக்கான், சிவன் இல்லை. அப்போ தமிழ் தெய்வங்களில் சிவன் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த கேள்வி 2 விதமாக எதிர்கொள்ளப்படுகிறது. சிவன் எங்கே? சங்க இலக்கியத்தில் தொல்காப்பியத்தில் சிவனை பற்றி குறிப்பு இல்லை. பத்தாக்குறைக்கு சகர ஈகரமும் சகர ஐகாரமும் மொழி முதல் வாராது என்று ஒரு தொல்காப்பிய சூத்திரத்தை வேறு இவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள். சை என்கிற எழுத்து மொழிக்கு முன்னால் வராது என்று சொல்லுகிறார்கள். சீயும் வராது என்றான். ஆனால் சி வரும், சிரிப்பு வருது இல்லை, அதனால சி வரும், ஆனால் சை வராது அப்படிங்கிறான். அதனால இப்போ சைவம் என்பதை நம்முடைய ஆய்வாளர் ராமகி போன்றவர்கள் எல்லாம் சைவம் என்று சொல்லாமல் அதை சிவனியம் என்று சொல்ல வேண்டும் என்கிறார்கள். பாவாணரும் பெருஞ்சித்திரனாரும் அதை சிவனியம் என்று தான் சொன்னார்கள், மாலியம் என்று சொன்னார்கள். சைவம் என்று சொல்லுகிற வழக்கம் அவர்களிடத்தில் இல்லை. ஏனென்றால் சை என்கிற எழுத்து தமிழில் மொழி முதல் வராது என்பதனால். ஆகவே சைவத்தினுடைய இடம், சிவனுடைய இடம் தமிழ் மரபில் என்ன அப்படின்னா 2 வகையாக இது பார்க்கப்படுகிறது. திணை தெய்வங்கள் இருந்தன, 5 திணை தெய்வங்கள் இருந்தன. இந்த 5 திணை தெய்வங்களுக்கும் தலைமை தெய்வமாக ஒரு பொது கடவுள் ஒருவர் இருந்தால் அந்த பொது கடவுள் தான் சிவன் என்று பின்னால் உருவாக்கினார்கள். அதற்கு சான்றாக தொல்காப்பியத்திலிருந்தே வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் என்கிற அந்த சொற்றொடரை காட்டினார்கள். ஆனால் வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் என்பது சிவனைத்தான் சிறப்பாக குறிக்கிறதா என்பதற்கு நம்மிடம் ஆதாரம் இல்லை. அப்படி நாம் கருதி கொள்ளலாம் என்றால் அது ஒரு கருதுகோள் மட்டும்தான். அப்படியானால் சிவனை குறித்து பேசுவதற்கு அது எப்படி வந்தது அந்த கருதுகோள் அப்படின்னா, இங்கே சேயோன் இருந்தான். சேயோன் என்பது சிவப்பை குறிக்கிற, குழந்தைமையை குறிக்கிற சொல். இந்த சேயோன் தான் பின்னாடி சிவனா ஆனா அப்படின்னு சொல்லுகிற நடைமுறை ஒன்று இருக்கிறது. முருகன் சிந்து சமவெளியிலிருந்து வந்த சிவன், இவர்களினுடைய கலப்பு தான் சிவன் என்கிற கருதுகோள் ஒன்று இருக்கிறது. வரலாற்றின் போக்கில் முருகனுடைய திரிபு வடிவம் தான் சிவன் என்று சொல்லுகிற கருத்தொன்று இருக்கிறது. அது வைணவத்திலேயும் அந்த மாதிரியான ஒரு கருத்தொன்று இருக்கிறது. வாசுதேவன் என்று ஒரு கடவுளை வணங்கினார்கள், பிறகு கிருஷ்ணன் என்று ஒரு கடவுளை வணங்கினார்கள். வாசுதேவன் வேறு, கிருஷ்ணன் வேறு. இரண்டையும் ஒன்றாக்கிய போது அது நாராயணனாக ஆகி அது ஒரு முழு தெய்வமாக ஆகிவிட்டது. இப்படி கலப்புகளின் வழியாக புதிய தெய்வங்கள், பெருந்தெய்வங்கள் உருவாகி வந்தன என்று சொல்லுகிற ஆய்வு போக்கொன்று இருக்கிறது. இந்த சிவனுக்கு 6 முகம் என்பது முருகனுக்கு சொல்லப்படுகிற பெயர். 6 முகங்கள் உடையவன் ஆகையினால் 6 முகன். அது தமிழ் மரபில் சொல்லப்பட்ட கதை இல்லை. அவனுடைய நெற்றி பொறியிலிருந்து, நெற்றி நெருப்பு பொறியிலிருந்து அந்த கார்த்திகை குளங்களில் போய் விழுந்த, சரவண பொய்கையில் போய் விழுந்த அந்த 6 பொறிகள் 6 குழந்தைகளாயின. கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். அவர்களை ஒருங்கு சேர்த்து உமை தழுவிய போது அவன் 6 முகம் ஆகினான் என்று கதை சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் மரபு வேறுபாடு பார்க்க வேண்டும். நமக்கு முருகன் என்பவன் கொற்றவையினுடைய மகன் தானே தவிர அவன் சிவகுமார் கிடையாது. சிவகுமார் பின்னாடி வந்த பேர், அங்கேதான் சிவகுமார். நமக்கு இங்கே பழையோள் குளவி தான் அவன், கிழவி மகன் தான், கிழவி குமாரன் தான் அவன். அங்கேதான் சிவகுமாரன். அப்போ அங்கே இருக்கிற சிவகுமாரன் கதை இங்கே இருக்கிற. அப்போ 6 முகம்ங்கிறதுக்கும் சிவனுக்கு 6 முகம் இருக்கு. சிவனுக்கு 6 முகம், 4 திசையை பார்த்து 4 முகம், மேலே பார்த்து 1 முகம், கீழே பார்த்து 1 முகம் என்று 6 முகங்கள் இருக்கின்றன. அதனால் அறுமுக சிவன் பேர். சிவனுக்கு 6 முகம், கார்த்திகேயனுக்கு, முருகனுக்கு 6 முகம். இப்போ இந்த கதைகளெல்லாம் ஒன்றாக கலந்து மயங்குகின்றன. யாருடைய முகம் 6, எங்கிருந்து வந்தது 6? பேர் தமிழ் பெயரே தவிர எனக்கு இடப்பட்டிருக்கிற பெயர் அது என்னுடைய பாட்டையாவினுடைய பெயர் என்பதனால் எனக்கு இடப்பட்டது. நம்ம ஐயா சொன்னார், ஐயா அப்படின்னா நீங்கள் ஒருமுகத்தமிழன்னு மாற்றிக்கிட்டுருங்க பேரை. 6 முகத்தமிழன்கிறத பேசாமல் 1 முகத்தமிழன்னு மாற்றிக்கிட்டுருங்க, தமிழ் மரபுக்குள்ளே வந்துடுங்க. ஐயா நான் 6 முகம்ங்கிறது
முருகன் பேருங்கிறதுக்காக வச்சுக்கல, அது எங்கள் ஐயா பேருங்கிறதுக்காக எனக்கு வச்சுருக்காங்க, எங்கள் ஐயா பேர் விளங்குறதுக்காக அது இருக்குது அப்படின்னு. குன்றக்குடியில் இருக்கிற முருகனுக்கு பேர் ஆறுமுக வேலை. அப்போ இந்த கதைகள் இவை ஒருங்கிணைந்த தன்மை இவையெல்லாம் இது தமிழ் மரபில் வந்தது என்றால் இப்படி இந்த ஒருங்கிணைப்பு. இன்னொரு பக்கம் சிந்து சமவெளியிலிருந்து வந்த, சிந்து சமவெளியில் இருந்தவனும் தமிழன் தான், சிந்து சமவெளியில் இருந்தவனும் நம்மால் தான். அங்கே இருந்தபோது அவன் வழிபட்ட அந்த ஆதி யோகி என்கிற அந்த அமைப்பு, அந்த சிந்து சமவெளியில் கிடைத்த அந்த சின்ன முத்திரைகளில், அந்த இண்டஸ் வேலி சீல்ஸில் ஒருத்தன் ஒரு யோக ஆசனத்தில் ஓக இருக்கையில் அமர்ந்து தலையில் ஒரு இரட்டை கொம்பு கிரீடம் வைத்துக்கொண்டு சுற்றி விலங்குகள் சூழ காட்சி அளிக்கிற ஒரு உருவம் ஒன்று காணப்படுகிறது. அதை பசுபதி என்று சொல்லுகிறார்கள். பிறகு சிந்து சமவெளியினுடைய லோத்தால் மாதிரியான, குஜராத்தை சேர்ந்த லோத்தால் மாதிரியான இடங்களில் சின்ன சிவலிங்கங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையினால் சிவ வழிபாடு என்பது சிந்து சமவெளியிலிருந்து வந்தது. அந்த சிந்து சமவெளியிலிருந்து வந்த தெய்வம் இங்கே இருக்கிற திணை தெய்வங்களுக்கெல்லாம் தலைமை தெய்வமாகியது என்று சொல்லுகிறார்கள். முருக வழிபாடும் சிந்து சமவெளியிலேயே இருந்தது என்று PL சாமி தன்னுடைய நூலில் குறிக்கிறார். முருக வழிபாடு களம் எழுதுவது, அதில் செவ்வலரி பூக்களை பரத்துவது, பிறகு பூசாரியை வைத்து பூசை வெறியாட்டுவது, 7 பெண்கள் சேவல் என்பவற்றையெல்லாம் வரைந்து வைத்திருக்கிற அந்த முத்திரை சிந்து சமவெளியிலேயே கிடைத்திருக்கிறது. ஆகையினால் முருக வழிபாடும் சிந்து சமவெளியிலிருந்து வந்தது. முருக வழிபாடும் சிவ வழிபாடும் ஒன்றோடு ஒன்று மயங்கி கலந்து, சேயோன் சிவன் என்பது இரண்டும் வேறு வேறல்ல, அப்பன்தான் மகன், மகன்தான் அப்பன் என்கிற நிலையிலேயே அதை பார்க்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த லிங்க வழிபாடு இருக்கிறது இல்லையா, இதை வைதீக வழிபாடு என்று நம்பி இதை கைவிட தலைப்படுகிற நிலையும் இப்போது இருக்கிறது. சைவம் என்பது வைதீகத்திலிருந்து வந்தது என்று வைதீகர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். ரிக்வேதத்தினுடைய நடுப்பாகமாக இருக்கிற ஸ்ரீருத்ரம் என்பதில் நம சிவாயச்ச சிவதராயச்ச என்று வருவதனால் நாங்கள் தான் சிவத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் வழிபடுகிற இந்த லிங்க வடிவத்தை அவர்கள் சிஸ்ன தேவா என்று தூற்றி இருக்கிறார்கள். அதே ரிக்வேதத்தில் 2 இடங்களில் சிஸ்ன தேவா என்று அது பழிக்கப்படுகிறது. சிஸ்ன தேவா என்றால் ஆண்குறி கடவுள் என்று அதற்கு பெயர், ஃபாலிக் வர்ஷிப்பர்ஸ் என்று இவர்களை திட்டுகிறார்கள். யாரெல்லாம் இந்த சிஸ்ன தேவதையை கும்பிடுகிறானோ, சிஸ்ன தேவாவை கும்பிடுறவன் அவன் ஆப்பனன்ட்ஸ் டு வேதிக் சேஜஸ், பார்பேரியன்ஸ், ஒன் ஹூ ஸ்போர்ட்ஸ் வித் இஸ் ஜெனரேட்டிவ் ஆர்கன் அப்படிங்கிறான். தன்னுடைய இனப்பெருக்க உறுப்போடு விளையாடுகிறவன் எவனோ, அதை தெய்வ நிலைக்கு கொண்டு சென்றவன் எவனோ, அப்படிப்பட்ட காட்டு மிராண்டி தான் இங்கே இருக்கிறவனெல்லாம். ஆகையினால இந்திரா அந்த காட்டு மிராண்டி பயல்களை எல்லாம் போட்டு தள்ளக்கூடாதா அப்படின்னு இந்திரனுக்கு விண்ணப்பம் வைக்கிறான். அப்போ இந்த சிஸ்ன தேவதையை நீங்கள் எதுக்குடா கும்பிட்டிய? சிஸ்ன தேவதை எங்களுடையது, அது ரொம்ப இழிவானது, நாங்கள்லாம் ரொம்ப அசிங்கம் பிடிச்சவங்க. இந்த அசிங்கம் பிடிச்சவங்களுடைய சிஸ்ன தேவதையை நீங்க எதுக்கு உள்ளுக்குள்ள இருந்து பூசை பண்ணி கும்பிடுறிய? விட்டுட்டு வெளியேற வேண்டியதானே? அப்ப இதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சைவத்தை வைதிக மரபு சுத்தமா ஏற்கல, அது திரும்ப திரும்ப வெளியில் தள்ளிக்கொண்டே இருக்கிறது. ஒரு அவர்களுடைய அடிப்படை மரபு ஐயா சொன்னதை போல வேள்வி மரபு மட்டும்தான். அந்த வேள்வியில யார் அவன் கும்பிட்டான்? வேள்வி செய்வதன் வழியாக யார் அவன் கும்பிட்டான்? அவன் அக்னியை கும்பிட்டான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிபார்ட்மெண்டலைஸ்டு கார்டு ஒன்று வச்சுருந்தான். எல்லாத்துக்கும் தனித்தனியாக நிதியமைச்சர் மாதிரி, உள்துறை அமைச்சர் மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சாமி வச்சுருந்தான். அந்த சாமிகளுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சாமியை கூப்பிட்டு அதுக்கு ஒரு பூசையை போட்டு அதுக்கு ஒரு யாகத்தை நடத்தி அதுக்குள்ள அவிர்ப்பாகத்தை போட்டால் அந்த கடவுள் நிம்மதி அடைந்து உங்களுக்கு வேண்டியவற்றை கொடுப்பார் என்று அவர்கள் முன்வைத்தார்கள். இதில் சிவன் எங்கே வருகிறார்? சிவன் வரல. சிவனுக்கு அவங்க வச்சிருந்த பேரு ருத்ரன். ருத்ரன்கிற பேரு ரோதனை அப்படிங்கிற பேர்ல இருந்து வருது. உன்னோட பெரிய ரோதனையா போச்சுரா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ரோதனைனா பெரிய துயரமா இருக்குடா, உன்னோட துன்பம் முடிச்சவனா இருக்க நீ அப்படின்னு சொல்றோம்ல. ரோதனைனா அழுதுகிட்டே இருக்கிறது, ஊழையிட்டுக்கிட்டே இருக்கிறது. சிவனுக்கு வைத்த பெயர் ருத்ரன். ருத்ரன் என்பது ரோதனை என்பதிலிருந்து வருகிறது. ரோதனை என்றால் ஊழை, ஊழையிட்டு கொண்டே வருகிற கடவுள் எதுவோ அதுதான் ருத்ரன். அதைத்தான் சிவனோட ஒருங்குபடுத்தினாங்க பின்னாடி. அப்ப சிவன் மேல என்ன மரியாதை இருக்கிறது இவர்களுக்கு? இவர்கள் நடத்திய வேள்வியை சைவம் அங்கீகரிக்கவில்லை. சைவத்தில் வேள்வி கிடையாது. சைவம் வேள்வியை மறுதளிக்கிறது.
இவர்கள் வேள்வி நடத்திய போது வேள்வியில சிவ முதன்மை கிடையாது, கடவுள் முதன்மை கிடையாது. வேள்வி மட்டுமே எங்களுக்கு போதும், சடங்கு மட்டும் எங்களுக்கு போதும். வெறும் சடங்குகளால் ஆன சமயம் வைதிக சமயம். வெறும் சடங்கு மட்டும் செஞ்சா போதும், எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைச்சிரும். இதுக்கு எதுக்குடா கடவுள் அப்படின்னு கடவுளை தூக்கி போட்டான். கடவுளை தூக்கி போட்டது இங்க இருக்கிற நாத்திக மரபுகள் கடவுளை தூக்கி போட்டது மாதிரியான காரியம் அல்ல. கடவுளை தூக்கி போட்டு விட்டு சடங்கு இருக்கு, சடங்கு போதும், சடங்கின் வழியாக வேண்டியதெல்லாம் கிடைக்கும், ஆகையினால கடவுள் தேவையில்லை என்று தூக்கினார்கள். ஆனால் இங்கே இருக்கிறவர்கள், சைவத்தில் இருக்கிறவர்கள், சடங்கு தேவையில்லை, கடவுள் போதும் என்று முன்வைத்தார்கள். அந்த அடிப்படையிலிருந்து வந்ததுதான் பக்தி. அப்ப அந்த கடவுள் முன்னெடுக்கப்படும் போது சிவன் பிச்சாண்டி கோலத்தில் ஒரு வேள்விக்கு முன்னால் போகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், பெண்கள் கற்போடு இருந்தால் போதும், நாங்கள் வேள்விகளை செய்தால் போதும், எல்லாம் சரியாகிவிடும் என்று அவர்கள் முன்வைக்கிறார்கள். அவர்கள் வேள்வி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டு பெண்கள் அவர்களுக்கு வேண்டிய வேள்வி சாமக்கிரியைகளை எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சிவன் அங்கே நக்கன் என்று சொல்லப்படுகிற பிச்சாண்டி கோலத்தில் போகிறான். நக்கன் என்றால் நிர்வாணமாக போகிறவன், எந்த உடுப்பும் அணியாமல் போகிறவன். ஏனென்றால் இவன் சிஷ்ணதேவன் தானே, ஆண்குறி கடவுள் தானே. ஆகையினால் ஒன்றும் அணியாமல் அந்த வேள்வியின் முன்னால் போகிறான். அவனை பார்த்து கிறுகிறுத்து போன அந்த முனிவர்களினுடைய பத்தினிகள் எல்லாம் இவன் பின்னால் போய்விட்டார்கள். அவர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். ஏனென்றால் வேள்வி நிறைவேற வேண்டும் என்றால் பக்கத்தில் பத்தினிமார் இருந்து எடுத்துக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பத்தினிகளை ஓட்டி கொண்டு போகிறவன் இவன் யார் என்று இவர்கள் கடுப்பாகி இவர்கள் ரொம்ப தீவிரமாக வேள்வி செய்து அதிலிருந்து ஒரு யானையை உருவாக்கி அந்த யானையை ஏவி அந்த பிச்சாண்டியை போய் கொல் என்று ஏவுகிறார்கள். அவன் அந்த யானையை அடித்து அதனுடைய தோலை உரித்து அதை தன் மேல் போர்த்தி கொள்கிறான், மேலுடம்பில் போர்த்தி கொள்கிறான். படாதிப்பய உரிச்ச தோலை கீழே கட்டுவானா, மேலே போர்த்திக்கிறான் பாரு, சரி இன்னொன்னை ஏவுவோம் அப்படின்னு மறுபடியும் ஒரு புலியை உருவாக்கி புலியை ஏவுறாங்க. புலி கொல்ல வருது. இவர் புலியை அடித்து அதனுடைய தோலை உரிச்சு இடுப்பில் கட்டுறாரு. இப்போ கொஞ்சம் பிரச்சனை தீர்ந்துருச்சு. அடுத்தடுத்து ஈட்டியை அனுப்புகிறாங்க, மானை அனுப்புகிறாங்க, எல்லாத்தையும் பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டாரு. ஒன்றும் நடக்கலை. அப்புறம் இவங்களுடைய யாகத்தை குலைக்கிறதுக்கு இன்னொரு மரபுல இருந்து பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து அவங்களுக்கு முன்னாடி அழுக்கி குலுக்கி நடந்த உடனேயும் இவங்க செய்கிற வேள்வியை விட்டு பெருமாள் பின்னாடி போயிட்டாங்க மோகினி அவதாரத்தில். அப்போ எது நீங்கள் உங்கள் வேள்வியெல்லாம் வச்சு நீங்கள் என்னத்தடா அடைவீங்க? எல்லாம் சிங்கார பெண் கண்டால் ஞானம் போச்சே அப்படின்னு சித்தர் மரபில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு பின்னாடி போயிட்டான். அப்போ இது எல்லாம் நீ ஒரு தனி கடவுள் இல்லாமல் அதன் மேலே அன்பு சார்ந்த ஒரு நெறி இல்லாமல் நீ வெறும் சடங்கை மட்டும் செய்வேன்னு சொன்னால் அந்த சடங்கை சைவம் ஏற்கலை. சடங்கை சைவம் முற்றிலுமாக மறுதளிக்கிறது. சைவம் ரொம்ப செல்வாக்குடைய சமயமாக ஆகிவிட்டது. அது பழங்குடியினரால் வழிபடப்பட்ட வழிபாட்டு முறைமை. அது இங்கே இருந்தவர்கள் எல்லாராலும் செல்வாக்கோடு ஆதரிக்கப்பட்ட ஒரு முறைமை. ஆகையினால் அதை தள்ள முடியல, ஏற்றுக்கொண்டான். ஐயா சொன்ன மாதிரி எப்போதும் அவன் எதையும் தள்ள மாட்டான், அதுக்கு மேலே போய் அவன் உட்காந்துக்குவான். அப்படி சைவத்தை அவன் எடுத்துக்கிட்டான். சைவத்தை எடுத்துக்கிட்டு கிருஷ்ண தேவதையாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்களே அதை கழுவி குளிப்பாட்டி கும்பிட்டுக்கிறோம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே வந்துட்டான். அவன் என்ன சொல்கிறான், ரெண்டு வடிவம் இருக்குது இறைவனுக்கு. ஒன்று ருத்ரன், இன்னொன்று சிவன். ருத்ரங்கிறவன் மேலிக்னன்ட்டு, சிவன்கிறவன் பினைனன்ட்டு. அப்படின்னா ருத்ரன்கிறவன் ரொம்ப கோபமான எல்லாத்தையும் அழிக்கிற அழிவை செய்கிற கடவுள். சிவன் என்பவன் எல்லாருக்கும் அருளை செய்கிற மங்களகரமான கடவுள். அதனால் சிவன்கிற சமஸ்கிருத சொல்லுக்கே மங்களகரமான என்றுதான் பொருள். ஆகையினால் ரெண்டாக்கி சௌகரியமாக தங்களுக்கும் வழிபடும் கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். வைதீகம் சைவத்தை கைப்பற்ற முயன்ற போது சைவம் அதை எதிர்த்தது. எதிர்த்தனுடைய விளைவாக லகுலீச பாசுபதம் என்கிற ஒரு புதிய சைவ நெறி ஒன்று உருவாகிறது குஜராத்தில். குஜராத்திலிருந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். அப்படி நடந்த நல்லதுகளில் ஒன்று இந்த வைதீக ஆதிக்கத்தை எதிர்த்து வந்த லகுலீச பாசுபதம் என்கிற இந்த மதம். அவர் சொல்றாரு, இறைவன் சொன்னாரா, நான் செத்த பிணத்தின் மேல் ஆரோகணித்து அவதாரமாக வருவேன் அப்படின்னு சொல்லி செத்த பிணத்தின் மேல் ஏறி வந்த அவதாரம்தான் லகுலீசர் என்று சொல்லுகிறார்கள். லகுலீசர் பிறப்பினால் பிராமணர், ஆனால் செத்த பிணத்தின் மேல் ஏறி வந்த சிவனுடைய அவதாரம் என்று கதைகள் சொல்லுகின்றன. அந்த செத்த பிணத்தின் மேல் ஆரோகணித்து வந்ததனால் அவர் பிறந்த அந்த இடத்திற்கு காயாவரோகணம் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். காயாவரோகணம் என்ற பெயரை ஒரு பிராமணனும் வைத்துக் கொண்டதில்லை. பிராமணனாக பிறந்த ஒருவர்
அவருடைய பெயரை ஒரு பிராமணரும் வைத்துக் கொண்டதில்லை. காயாவரோகணம் என்கிற பெயரை நம்முடைய ஆட்கள் தான் வைத்துக் கொண்டார்கள். காயாவரோகணம் என்கிற பெயரை இங்கே இருக்கிற தலங்களுக்கெல்லாம் வைத்தார்கள். திருநாகை காரோணம், கட்சி காரோணம் என்றெல்லாம் அந்த காரோணம் என்கிற பெயரை திரும்ப திரும்ப வைத்தார்கள். இது இந்த அவதாரம் எடுக்கிற பழக்கமே சிவனுக்கு கிடையாது. வைணவத்தில் தான் அவதாரம் உண்டே ஒழிய சைவத்தில் அவதாரம் கிடையாது. ஆனால் இவர் அவதார கருத்தியல் ஒன்றோடு வருகிறார். இறைவனின் பெயரால் ஒரு எதிர்ப்பை எப்போதும் எதிர்ப்பை செய்கிற போது சொல்லுகிறவன் யார் என்று பார்ப்பார்கள். நான் தான் சொல்லுகிறேன், நான் ஒரு சாமானியன் என்று சொன்னால் யாரும் ஏற்க மாட்டார்கள். நான் தான் இறைவனுடைய அவதாரம், நான் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லோரும் கைலாசத்திற்கு வாருங்கள், நான் தான் பரமசிவன், உங்களுக்கெல்லாம் முக்தி தருகிறேன் என்று சொன்னால் அதை 10 பேர் கேட்பார்கள். ஆகையினால் இவர் அவதாரம் என்று சொல்லிக்கொண்டு வந்தார். இவருடைய அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் கட்டுவாங்கம் வைத்திருப்பார். கட்டுவாங்கம் என்பது என்ன? ஒரு எலும்பு தடி, எலும்பினால் ஆன தடி, அதன் மேல் ஒரு மண்டையோடு சொருகப்பட்டிருக்கும். கதை என்று ஒன்றை ஆஞ்சநேயர் பெருமாள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் இல்லையா? மண்டை உருண்டையாக இருக்கும், ஒரு கைப்பிடியோட உருண்டையான மண்டையோட கதை என்று ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை வேறாக்கி ஒரு எலும்பு தடி, அதன் மேல் வைக்கப்பட்ட மண்டையோடு இது ஆயுதம். அவர் அம்மணமாக நிற்பார். அவருடைய ஆண் குறி நிமிர்ந்த நிலையில் இருக்கும். அவர் உடம்பெல்லாம் சாம்பலை பூசி இருப்பார், சுடுகாட்டு சாம்பல். கையில் அந்த தடி வைத்திருப்பதனால் அவருக்கு லகுடபாணி என்று பெயர். லகுடம் என்ற சொல் இன்றைக்கும் ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு கெட்ட வார்த்தையாக இப்போதும் புழங்கப்படுகிற ஒரு சொல்தான். லகுடம் என்பது ஒரு தடி. அந்த லகுடத்தோடு அவர் இருப்பதனால் லகுடபாணி என்று சொல்லப்படுகிறார். அம்மணமாக நிமிர்ந்த குறியோடு நிற்கிற ஒரு இறைவனை குறித்து பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுதிய பகவத்பாதராகிய சங்கராச்சாரியார் அவர் அதை சொல்லுகிறார். பத்யு அசம்மஞ்சாப்யாத். பதி என்று சொந்த உடம்பு, வானத்தில் தோன்றிய உடம்பு, இந்த உடம்பு மண்ணில் தோன்றிய உடம்பு அப்படின்னு வேறுபடுத்த முடியுமா? மடத்தனமா இல்லையா? உயிருக்கு தான் அது அப்படின்னு சொன்னா, உயிருக்கு ஏது நிறம், உயிருக்கு ஏது உருவம்? உயிருக்கு நிறம் கிடையாது, வர்ணம் கிடையாது. அப்போ உயிருக்கு நீங்கள் அந்த மாதிரி பாகுபடுத்தவும் முடியாது. என்னங்க மடத்தனமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அவன் சொன்னால், இல்லை இல்லை, அது வர்ணம் என்பது நீங்கள் பிறப்பினால் வருவதில்லை, உங்களுடைய தேர்வினால் வருவது அப்படின்றான். நீங்கள் உங்களுடைய தேர்வின்படி நீங்கள் உங்களுடைய வர்ணத்தை தேர்வு செய்கிறீர்கள்னா, இதுக்கெல்லாமாடா பரீட்சை வச்சுருக்கீங்க? இந்த வர்ணத்துக்கு நான் போகணுங்கிறதுக்கு ஒரு தேர்வு எழுதி நான் அந்த வர்ணத்துக்கு போகணுமா அப்படின்னா, சரிப்பா நான் தேர்வினாலையும். அவன் சொல்கிறான் எல்லாம் டுபாக்கு ஒரு வேலை. அவன் சொல்கிறான் 25 லட்சம் தடவை ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் பிராமணன் ஆயிடுவீங்க அப்படின்றான். 25 லட்சம் தடவை ஒரு மந்திரம் சொன்னால் நீங்கள் பிராமணன் ஆயிடுவீங்க அப்படிங்கிறான். 25 லட்ச ரூபா கொடுத்தா நான் ஒரு பேராசிரியர் ஆகலாம். 25 லட்சம் கொடுத்தா நான் பிராமணனாகவும் ஆக முடியுமா? சரி, நான் ஏன்பா பிராமணன் ஆகணும்? நான் ஏன் பிராமணன் ஆகணும்? நான் சூத்திரனாகவே இருந்தா என்ன அப்படின்னா, சூத்திரன் என்பவன் கால் உள்ள சுடுகாடு அப்படின்னு திரும்பவும் சங்கர பகவத் பாதாள் பிரம்மசூத்திரத்திற்கு எழுதின உரையில் சொல்லப்படுது. சூத்திரன் என்பவன் கால் உள்ள மயானம், மொபைல் கிரிமட்டோரியம், மொபைல் சுடுகாடு அப்படின்னு சொல்கிறான். ஆகையினால அவன் சுடுகாடுன்னு சொன்னான்ல, அப்போ சுடுகாட்டை கொண்டாடு. சுடுகாடு தான் நமக்கு வழிபாட்டு தலம். சுடுகாட்டில் இருக்கிற சாம்பலை அள்ளி பூசிக்க, சுடுகாட்டில் இருக்கிற மண்டை ஓட்டை மாலையாக போட்டுக்க அப்படின்னு கொண்டாடு. நான் இங்கே 5 மயானங்கள் 12 ஜோதிர்லிங்கங்கள் சொன்னால, இவன் 5 மயானம் சொல்கிறான், 5 சுடுகாடு சொல்கிறான். கச்சி மயானம், காளி மயானம், வீழி மயானம், நாலூர் மயானம், கடவுர் மயானம். காளிங்கிறது சீர்காழி, கச்சிங்கிறது காஞ்சிபுரம், வீழிங்கிறது திருவிழி மிளலை, நாலூர் என்பது கும்பகோணம், கடவுர் என்பது திருக்கடவுர். 5 மயானங்களையும் கொண்டாடுகிறார்கள். மயானத்தை கொண்டாடுவது, நான் மயானமாகவே இருந்துக்கிறேன்ப்பா, நான் மாசானம்னு பேர் வச்சுக்குவேன், சுடுகாடுன்னு பேர் வச்சுக்குவேன்ப்பா, நான் சுடுகாட்டை கொண்டாடுவேன். நீ காலுள்ள சுடுகாடுன்னு நீ சொன்னீங்கன்னா நான் சுடுகாட்டை கொண்டாடுவேன், சுடுகாட்டே எனக்கு பேராகவும் வைத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறது. அப்போ இவற்றில் தமிழ் சமூகம் எடுப்பது என்ன? இந்த சைவத்தை கொண்டு ஏராளமான பிரிவுகள் முரண்களோடு வருகிற இந்த சைவத்தில் தமிழ் சைவம் எடுத்து முன்வைக்கிற மரபு எது அப்படின்னா, தமிழ் சைவம் 2 தேர்வுகளை முன்வைக்குது, 2 விதமாக பிரிந்து நிற்கிறது. தமிழ் சைவமும் ஒரு ஒற்றை சைவம் இல்லை, தமிழ் சைவமும் 2ஆக பிரிந்து தான் இருக்கிறது. ஒன்று வேத ஏற்பு சைவம்,
இன்னொன்று வேதத்தின் மேல் பாராமுகம் காட்டுகிற சைவம். வேதத்தை சைவம் வெளிப்படையா மறுக்கல, சில பேர் மறுத்தான் பின்னாடி. சித்தர்கள் காலத்திற்கு பிறகுதான் வெளிப்படையாக வேதத்தை மறுக்கிற எதிர்க்கிற அந்த மரபு சைவத்திற்குள் வந்தது. அதற்கு முன்பு வரைக்கும் ஒன்று வேத ஏற்பு சைவம், அல்லது வேதத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிற, வேதத்தை பொருட்படுத்தாத அலட்சியம் செய்கிற பாராமுக சைவம் ஒன்று. வேதத்தை ஏற்கும் சைவத்தினுடைய வாரிசாக திருஞான சம்பந்தர் வருகிறார். வேதம் தமிழ் செய்த என்று சொல்லிக் கொள்கிற திருஞான சம்பந்தர் வருகிறார். திரும்ப திரும்ப இவன் தமிழ்ல சொன்னதெல்லாம் வேதத்தில் இருக்கிறதான் சொன்னான்னு வைணவனும் சொல்றான், சைவனும் சொல்றான். வேதம் தமிழ் செய்த மாறன் என்று நம்மாழ்வாரை சொல்லுகிறார்கள். அதே மாதிரி இங்கே திருஞான சம்பந்தரை சொல்லுகிறார்கள். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம், வேதம் பால், ஆகமம் அதிலிருந்து வருகிற நெய் அப்படின்னு சொல்றான். அதையெல்லாம் கறந்து தான் எங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்றான். இன்னொரு பக்கம் வேதத்தை பாராமுகமாக இருந்து வேதத்தை பொருட்படுத்தாமல் கடந்து செல்வது என்கிற தரப்பில் அப்பரும் திருமூலரும் வருகிறார்கள். அப்பர் வேறு மரபு. அப்பரும் திருஞான சம்பந்தரும் ஒன்றாக சேர்ந்து பல்வேறு வேலைகள் செய்ததாக கதைகள் சொல்லப்படுகின்றன. பெரிய புராணம் சொல்லுகிறது. அப்பர் திருமறை காட்டில் இருக்கிற கதவை திறப்பதற்கு பாடினார். 10 பாட்டுகள் பாடினார். 10 பாட்டுகள் பாடித்தான் கதவு திறந்தது. ஆனால் திருஞான சம்பந்தர் அந்த திருமறை காட்டின் கதவுகள் மூடுவதற்கு 1 பாட்டு பாடினார். கதவு மூடிக்கொண்டு விட்டது. அப்படியானால் நான் 10 பாட்டிற்கு உழைக்க வேண்டும், அவர் 1 பாட்டிற்கு உழைத்தால் போதுமா என்று இவர் வருத்தப்பட்டார் என்றெல்லாம் கதைகள் சொல்லப்பட்டன. இறைவன் இல்லை, நீ பாடின தமிழ் நல்லா இருந்துச்சு, அதனால ஒரு 10 பாட்டு பாடட்டும் கேட்போம் அப்படிங்கிறதுனால விட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னு சமாதானமெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. அப்பருக்கு வழங்கப்பட்ட, சம்பந்தருக்கு வழங்கப்பட்ட முதன்மை அப்பருக்கு வழங்கப்படவில்லை. 4வர் என்று வைக்கப்படுகிற மரபில் திருஞான சம்பந்தர் தான் முதல் ஆளாக வைக்கப்படுகிறார். திருஞான சம்பந்தருக்கு 16 வயது, அப்பருக்கு 80ற்கு மேற்பட்ட வயது. அப்படியானால் 2 பேரும் சமகாலத்தவர்கள். அப்படியானால் அப்பரைத்தானே முன்னால் வைக்க வேண்டும், அப்பர் தானே மூத்தவர் என்றால் இவர்கள் அதற்கு புது விளக்கம் சொன்னார்கள். யார் முதலில் இறைவன் திருவடி அடைந்தார்களோ அவர் முன்னால் வைக்கப்படுவார். திருஞான சம்பந்தர் தான் முதலில் திருவடி அடைந்தார். ஆயினால் திருஞான சம்பந்தர் முதலில், அப்பர் பின்னால் என்று மரபு சொல்லுவார்கள். அப்பருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் ஒரு இணக்கம் இருந்தது பொது நிலையில். ஆனால் உள்ளுக்குள் ஒரு பிணக்கமும் இருந்தது. அது வெளிப்படுத்தப்படாமல் புகைந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இங்கே சைவமே ஒரு ஒற்றை சைவமாக இல்லை. திருஞான சம்பந்தர் பாடுகிறார். சாத்திரம் பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் என்று பாடுகிறார். வேதம் ஓதிலன் வேள்விகள் செய்யிலன் நீதி நூல் பல நித்தல் பயிற்றிலன் ஓதி அங்கமோர் ஆறும் உணரிலன் ஈசனை உள்குவார்க்கு அன்றி இல்லையே என்று அப்பர் பாடுகிறார். வேதம் ஓதுறதுனால உனக்கு கிடைச்சிருமா, வேள்விகள் செய்யறதுனால உனக்கு கிடைச்சிருமா? உனக்கு அன்பு இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது என்று அன்பை முன்வைக்கிற ஒரு மரபை, சடங்கை மறுக்கிற, வேள்வியை மறுக்கிற, வைதிக கருதுகோளை மறுக்கிற, வெறும் அன்பை, எல்லாருக்கும் எட்டக்கூடிய அன்பை, பக்தியின் மேல் வைக்கப்படுகிற விமர்சனங்கள் எல்லாம் நியாயம் இருந்தாலும் கூட பக்திக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது. இந்த சடங்குகள் எல்லாரும் செய்ய முடிந்த சடங்குகள் இல்லை. இந்த சடங்குகள் பாதி பேரை தூக்கி வெளியில் வைக்கின்றன. இந்த சடங்குகள் பல பேரை எட்ட விடாமலேயே தடுக்கின்றன. பக்தி இதற்கு எந்த நிபந்தனைகளும் விதிக்காமல் ரொம்ப எளிய ஒற்றை நிபந்தனை ஒன்றை வைக்கிறது. ஒரு பரிபூரணமான அன்பு இருந்தால் அது போதுமானது, அது உனக்கான நுழைவுச் சீட்டாக ஆகும் என்று அது சொல்லுகிறது. நீங்கள் அன்பிருந்தால் கோயிலுக்கு போக வேண்டாம், அன்பிருந்தால் நீங்கள் சடங்குகள் செய்ய வேண்டாம், அன்பிருந்தால் நீங்கள் வேள்விகள் செய்ய வேண்டாம், அன்பிருந்தால் நீங்கள் வேதம் படிக்க வேண்டாம், வேள்வி செய்ய வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், அன்போடு இருங்கள். அன்போடு யாரிடம் இருப்பது என்றால் அதை விளங்கிக் கொள்ளும் விதம் கோளாறாகிவிட்டது. அன்பை நான் இறைவனுக்கு மட்டும்தான் படைப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனுக்கு அந்த அன்பை எப்படி படைப்பீர்கள்? அதற்கான திருத்தம் தான் வள்ளலார். இந்த 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 பொருள்கோள்கள் எல்லாம் விளங்காத பொருள்கோள்களாக போய் ஒரு இடத்தில் முட்டிக்கொண்டு நிற்கும் போது வள்ளலார் மாதிரியானவர்கள் அந்த முட்டிக்கொண்டு நிற்கிற சுவரை உடைத்து இந்த பாதையை திறந்து விடுகிறார்கள். சித்தர்கள் அதை உடைக்கிறார்கள். இவர் சொன்ன அப்பர் பாடிய அதே தொனியில் பின்னால் வருகிற சிவவாக்கியர் பாடுகிறார். கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே, ஆவதில்லை அழிவதில்லை சத்திமுத்தி சித்தியே என்று பாடுகிறார். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர்த்திரைப்பு வந்தபோது வேதம் உதவுமா?
மாத்தரை போது உம்முளே அறிந்து தொக்க வல்லிரேல் சாத்திரப்பை நோய்களேது சத்திமுத்தி சித்தியே என்று பாடுகிறார் பட்டரே. சாத்திரங்களை ஓதிக்கொண்டே இருக்கிற ஐயரே, உங்களுக்கு ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வந்து விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? வேதம் ஓதுவீர்களா அல்லது டாக்டரிடம் போவீர்களா? எல்லாவற்றிற்குமான தீர்வு வேதம் ஓதுவதில் இருக்கிறது என்றால் உங்களுக்கு நெஞ்சடைக்கும் போது நீங்கள் ஏன் வேதம் ஓதவில்லை, ஏன் மருத்துவரிடம் போனீர்கள் என்கிற ஒரு அளவை பூர்வமான கேள்வியை முன்வைத்து, ஆகையினால் ஓதுவதில்லை முக்கியம், அறிவது அல்லது அன்பு செலுத்துவது. அறிவது என்பதும் எல்லாருக்கும் இயலக்கூடியதில்லை. எல்லாரும் ஒரு மட்டமான அறிவு நிலையில் இருக்கிறவர்கள் இல்லை சமூகத்தில். எளியவர்கள் இருக்கிறார்கள், முற்றிய அறிவுடையவர்கள் இருக்கிறார்கள், இடைநிலை அறிவுடையவர்கள் இருக்கிறார்கள். என்றால் எல்லாருக்கும் எட்டக்கூடிய ஒரு பொருள் அறிவினால் மட்டுமே எட்டப்பட வேண்டும் என்று வைத்தால் பாதி பேர் அதில் தள்ளுபடி செய்யப்பட்டு விடுவார்கள் என்பதனால் அன்பை மட்டுமே அதற்கான விதிமுறையாக வைத்தது. அன்பை செலுத்த முடியாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? எல்லாருக்கும் செலுத்துங்கள், எல்லாரும் செலுத்துங்கள் என்று சித்தர்களும் திருமூலரும் வள்ளலாரும் இதற்கு திருத்தங்கள் சொன்னார்கள். சொன்ன திருத்தத்தினுடைய அடிப்படை, நீங்கள் ஒருவனுக்கு ஒரு கைப்பிடி சோறு வழங்கினீர்கள் என்றால் நீங்கள் இறைவனுக்கு பக்கத்தில் போய்விட்டீர்கள். நீங்கள் இறைவனுக்கு பக்கத்தில் போக வேண்டும் என்றே கோரிக்கை வைக்க வேண்டாம். நீங்கள் எப்போது அன்போடு இருந்தீர்களோ அப்போது நீங்கள் இறைவனுக்கு பக்கத்தில் போய்விட்டீர்கள். சிவன் என்றால் செம்மையானவன் என்றெல்லாம் பொருள் இல்லை, சிவன் என்றால் அன்பு என்று பொருள் என்று மறுவரையை செய்கிறார் திருமூலர். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று சிவத்திற்கான இறைப்பொருளுக்கான வரையறை மீண்டும் மறுவரை செய்யப்படும் போது, அது எல்லாருக்கும் எளியதாக இருக்கும்போது அது இந்த சிக்கல்களை எல்லாம் தீர்த்து விடுகிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நாம் மறுபடியும் அதை சடங்காக்கி கொண்டே இருக்கிறோம் என்பதுதான். பக்தி என்பது கோயிலுக்கு போய் தேங்காய் உடைத்து பழம் வைத்து வெற்றிலை பாக்கு வைத்து இறைவனை வழிபட்டு விட்டு வரும் நடைமுறை சடங்கு என்று நாம் வைக்கிறோம். அதைத்தான் ஆறுமுக நாவலர் ஆதரித்தார், அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப கட்டமைத்தார். ஆனால் அது அவசியமே இல்லை. நீங்கள் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, முடியலைன்னா பரவாயில்ல, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு வாயுரை, உண்ணும் போது ஒரு கைப்பிடி, முடியலைன்னா பரவாயில்ல, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, முடியலைன்னா பரவாயில்ல, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே என்றெல்லாம் எளிய வழிகள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதனால பக்தி என்பது உண்மையில் வைதீக மறுப்பு தான், தெள்ளத் தெளிவான வைதீக மறுப்பு. நீ வைத்த சடங்கு எதையும் நான் செய்ய மாட்டேன், நீ சொல்கிற வேள்வி எதையும் நான் செய்ய மாட்டேன், நீ ஓதச் சொல்கிற எந்த மூல நூலையும் நான் ஓத மாட்டேன், நான் எளிய அன்போடு இருப்பேன், அது போதுமானது என்று சொல்வது மிகவும் சரியானது. ஆனால் அது மீண்டும் மீண்டும் அடைப்புகளுக்குள் போய் சிக்கிக்கொண்டே இருக்கிறது. குளத்தில் பாசி எப்போதும் படிந்து கொண்டே இருக்கும், பாசியை நீக்கி கொண்டே இருக்க வேண்டும். குளத்தில் தண்ணீர் எடுக்க போகிற பெண்கள் எல்லாம் எடுத்த எடுப்பில் குடத்தை முக்கி தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்துவிட மாட்டார்கள். அந்த குடத்தை வைத்து அந்த தண்ணீரில் ஒரு அலசி அந்த பாசியை நீங்க வைத்து பிறகு தண்ணீரை எடுப்பார்கள். இந்த குளத்தில் மீண்டும் மீண்டும் பாசி படிந்து கொண்டே இருக்கிறது. அப்படித்தான் படியும். படிகிற பாசியை நீக்குவதற்கு திரும்ப திரும்ப ஆட்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒரு அரங்கமாகத்தான் இந்த அரங்கத்தையும் நான் பார்க்கிறேன். படிந்து கிடக்கிற பாசிகளெல்லாம் நீங்கட்டும். வணக்கம்.